श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. ஸோ பொதுவாக இந்த பிரமாண விஷயங்கள் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்ற விஷயத்துல எது பிரமாணம், அதுல பரஸ்பரம் விரோதம் வந்ததுன்னாக்கா அந்த விரோதத்தை தவிர்க்கிறது எப்படி அப்படின்றத பத்தி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம். இப்ப அதன் பேர்ல இன்னொரு விஷயம் ஒண்ணு வருது. இது சில சப்தங்கள்லாம் இருக்கு. இந்த சப்தங்களுடைய அர்த்தத்தை எப்படி நீங்க நிர்ணயம் பண்ண போறீங்கன்னு கேக்குறார். அதாவது இந்திரன், ஈஸ்வரன், பரமேஸ்வரன், மகேஸ்வரன் இதெல்லாம் ரூடமாக, அதாவது இடுகுறி பெயரா, காரண பெயர் இல்ல, இடுகுறி பெயராக சிவன் கிட்டையோ இந்திரன் கிட்டையோ தான் இருக்கு. இவாளுக்குதான் இதெல்லாம் வருது. அப்படி இருக்கிறது இது எப்படி நிர்ணயம் பண்ண போறீங்க? பெருமாளே இங்க சொல்லப்படுகிறான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பெருமாளே சொல்லப்படுகிறான் அப்படின்னா லோகத்துல அப்படி இல்லையே. இந்திரன், தேவேந்திரன், மகேந்திரன், சுரேந்திரன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஈசானன், ஈஸ்வரன் நம்மளே லோகத்துல சொல்றோம். இது என்ன ஈஸ்வரன் கோயில் மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்றோம். இப்ப ஈஸ்வரன் கோயில் அப்படின்னு சொன்னாக்க அது லோகத்துல சிவன் கோயில்ல தானே வரும் அது. அதனால ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னா சிவனுக்கு தான் லோகத்துல பேரு. அதே மாதிரிதான் மகேஸ்வரன், பரமேஸ்வரன், மகேந்திரன் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் அவாகிட்டதான் அன்வயிக்கிறது. வசுதக பெருமாள் கிட்ட வரது இல்லையோ. அவ பெருமாள் கிட்டயே அன்வயிக்காத சில சப்தங்கள், அந்த சப்தங்களுக்கு தான் நீங்க என்ன அர்த்தம் சொல்ல போறீங்க? அதனால விஷ்ணுதான் அப்படின்னு சொல்றதுல விரோதம் வருதே. ஆனா இந்த சப்தங்களுக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு அவ கேட்கிறார். இதற்கு சுவாமி இந்த ஸ்லோகத்தினால பதில் சாதிக்கிறார். இது வாஸ்தவம் தான் நீங்க சொல்றது. ஆனா இதெல்லாம் தர்மிகிராக பிரமாணத்தை வச்சுட்டுதான் பார்க்கணும். தர்மிகிராக பிரமாணமானது எம்பிரமானான ஸ்ரீமன் நாராயணனையே பரதேவதையால் காமிச்சு கொடுக்கிறது. அது என்ன சொல்றதோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் ஒத்துக்கணும். ஏன்னா இந்திரன் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க எடுகுறி பெயர் சாதாரண ஒரு தேவதை, 3 லோகத்துக்கு அதிபதி, அவனை சொல்றது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனால் அந்த சர்வம் ஆக்கியாதஜம் நாம அப்படின்னுட்டு ஒரு வசனம் உண்டு. எல்லா சப்தங்களும் வினைச்சொல்லிருந்துதான் வருது, தாதுவிலிருந்துதான் எல்லா சப்தங்களுக்கும் வருது. வேதாங்கத்துல நிருக்தம்னு ஒரு வேதாங்கம் இருக்கு. அந்த வேதாங்கம் என்ன பண்றதுன்னாக்கா, அந்த நிருக்தன்ற வேதாங்கம் வேதத்தினுடைய அங்கம் ஒவ்வொரு சப்தத்தையும் அர்த்தம் சொல்றது. ஒவ்வொரு சப்தத்துக்கும் அர்த்தம். அது எப்படி சொல்லணும்னாக்கா ஒரு தாத்துவை கொண்டு சொல்லணும். கிரியாபதம், வினைச்சொல்லை கொண்டுதான் அது எல்லாத்தையும் புரிய வைக்கும். அப்படி பார்க்கும் பொழுது எந்த சப்தத்தை சொன்னாலும் இடுகுறி பெயர்ன்றதே வராது. இடுகுறி பெயர்ன்றது சில இடத்துல வரும், அது பின்னாடி வரும். இடுகுறி பெயர் இல்லாமல் காரணப்பெயரோடைய பொதுவா சொல்லணும். அப்ப இந்திரன் அப்படின்னு சொன்னாக்கா இதி பரமேஸ்வரியே அப்படின்னு தாத்துல இருந்துதான் வருது. அது அந்த வினைச்சொல்லில இருந்துதான் இந்திரன்ற சப்தத்துக்கு அர்த்தமே வருது. இத என்ன அர்த்தம் வரும்னா பரமேஸ்வரனை தான் அது சொல்லும். ஈஸ்வரன்னாலே ஐஸ்வர்யத்தை உடையவன் அர்த்தம். இன்னொரு விஷயம், ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆள்பவன், ஆளப்படுபவைகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம் வரும். இது பரமேஸ்வரியே அனைத்தையும்
ஆள்பவன் அப்படின்னு அர்த்தம் வரணும். அனைத்தையும் ஆள்பவன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த இந்திரன் அப்படிங்கிற சப்தமானது வருது. அது சாதாரண இந்திரனுக்கு அது வரவே வராது. சாதாரண இந்திரனுக்கு அது வரவே வராது. ஏன் அப்படின்னா அவன் 3 லோகத்துக்கும் அதிபதி. இன்னொரு விஷயம், அவனே 4 பேர்கிட்ட அடங்கி போறான். அவனுக்கே பரிபவம்லாம் வருது. அதெல்லாம் புராணங்கள்லாம் பார்த்திருப்போம். இன்னொன்னு, அவனே நீச்சமாலாம் பிரவர்த்திக்கிறான். அதையும் நாம பார்த்திருக்கோம். எத்தனையோ புராணங்கள், இதிகாசங்கள், உபநிடத்தை சில இடத்தெல்லாம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்கிட்ட போய் பரமேஸ்வரியம் இது பரமேஸ்வரியே அப்படின்ற தாதுவனுடைய அர்த்தம் எப்படி பொருந்தும்? அனைத்தையும் ஆளுதல் அப்படின்றது எப்படி பொருந்தும்? அதனால இந்த சப்தம் இந்திரன் அப்படிங்கிற சப்தம் பரமாத்மாவை கூறும் அப்படின்னு சொன்னா சரியா இருக்கு. நீங்க சாதாரண இந்திரனை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது வரவே வராது. இன்னொரு விஷயம் இருக்கு. உணரத்தை என்ன பண்ணிட்டு சாண்டில்ய வித்தியில ஒரு விஷயம் சொல்றது, சர்வஸ்ய வசி சர்வஸ்ய ஈசானஹ சர்வஸ்ய அதிபதி சர்வமிதம் பிரசாஸ்தி அப்படின்னு 4 பதங்களை சொல்றக்கு. சர்வஸ்ய வசி, எல்லாம் அவனுக்கு வசமாத்தான் இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். 2வது சர்வஸ்ய ஈசானஹா, எல்லாத்தையும் அந்தர்யாமியா இருந்த நியமிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். சர்வஸ்ய அதிபதி சர்வசேஷி அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி சர்வவிதம் பிரசாஸ்தி, பிரவர்த்திக்க வைக்கிறவன், எல்லாத்தையும் பிரவர்த்திக்க வைக்கிறவன். பிரவர்த்தே மமகிம் பிரயாசைஹி அப்பிரவர்த்தே மமகிம் பிரயாசைஹி அப்படின்னு சுவாமி சாதிக்கிற பரமார்த்த ஸ்துதியில. நீ பிரவர்த்திச்சுட்டேன்னா நான் பிரவர்த்திச்சு என்ன பிரயோஜனம்? நீயே பிரவர்த்திக்கலன்னா என்னுடைய பிரயாசத்தினால என்ன பிரயோஜனம்? அதனால அப்படின்னு கேட்கிற. அதனால பகவான் தான் எல்லாரையும் பிரவர்த்திக்க வைக்கிறான்ட்டு. அதனால சர்வஸ்ய அதிபதின்னு ஒண்ணு சொன்ன பாருங்க, சர்வசேஷி அப்படின்னு அர்த்தம். அங்க சுரப்பிரகாசிகையில சர்வசேஷின்னு என்ன அர்த்தம்? சத்தியசங்கல்பத்துவத்தை விவரிக்க வந்தவைகள் இந்த 4 அப்படின்னு சித்தாந்தம் பண்றக்கே பாஷ்யக்காரர். சத்தியசங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு குணம். அந்த சத்தியசங்கல்ப குணம் இருக்கே, அதனுடைய விவரணம் தான் இதெல்லாம். சர்வஸ்ய வசி சர்வஸ்ய ஈசானஹா சர்வஸ்ய அதிபதி சர்வமிதம் பிரசாஸ்தின்னு. ஈசானஹா வசி பிரசாஸ்தியான புரியுது. அதிபதின்னு சொன்னா சேஷின்னு தான் அர்த்தம். சர்வசேஷி. சர்வசேஷிங்கிறத எப்படி சத்தியசங்கல்பமா சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி கேட்கின்றார். அதுக்கு சுதப்பிரகாசிகாச்சாரியர் அவரே பதில் சொல்ற. ஒண்ணு இல்ல, சர்வசிய சேஷின்னா என்ன அர்த்தம் தெரியும்? நான் இருக்கேன், எனக்கு என் கிரகணி இருக்கா, என் பொண்கள் இருக்கா, என் பேரன் பேத்திகள் இப்படி இருக்கா. இவன் எல்லாமே எனக்கு ஓரளவு அடங்கி போவா, நான் சொன்னா கேட்பா அப்படி இருக்கா. அதே பக்கத்தாத்துக்காரர் இருக்கார், அவருடைய குழந்தைகள் அவருடைய கிரகணி அவள்லாம் இருக்கா. இப்ப அவள்லாம் எனக்கு கீழே வருவாளா? எனக்கு கீழே வரமாட்டா. இன்னொருத்த மொத்த சுதந்திரனா இருக்கான், அவனை அடக்க முடியுமா? முடியவே முடியாது. இப்படி லோகத்துல அது மாதிரி சில பேரை அடக்க முடியும், சில பேரை அடக்கவே முடியாது அப்படின்லாம் வருது. பெருமாள் மாத்திரம் சர்வசேஷி அப்படின்னு சொன்னோம்னாக்க நிரங்குஷமான ஐஸ்வர்யம் அவனுக்கு இருக்கு, அவனை தடுக்கவே முடியாது. எல்லாருக்கும் அதிபதியா அவன் இருக்கிறதுனால எல்லாம் அவன் கீழதான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சர்வசிய அதிபதின்ற பதம் இருக்கு. அப்படின்னுட்டு ஸ்ரீபாஷ்யத்துல 3வது அத்தியாயம் 3ஆம் பாதம் அதுல இந்த அதிகரணம் வந்திருக்குது. 6வது அதிகரணம் வந்திருக்கு. 6வது அதிகரணத்துல இத சொல்லிருக்க, சமானேவஞ்சபேதாத் அப்படின்னு சமான அதிகரணத்துல. அதனால சர்வசிய அதிபதின்னு நிரங்குஷ ஐஸ்வர்யம்னு அர்த்தம்.
அனைத்தையும் ஒண்ணு கூட அவனுக்கு கீழே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் அவங்க கீழே தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானுடைய ஐஸ்வர்யம் இதுதான் இது பரமேஸ்வரியே அப்படின்னு சொல்றது. அதனால இந்த மாதிரி பரமேஸ்வரத்தை உடையவன்றது இந்திரனுக்கோ அல்லது ருத்ரனுக்கோ வரவே வராதே. அதனால தர்மிகிராக பிரமாணத்தை பாருங்க. அந்த பிரமாணம் என்ன சொல்றதோ அதை கொண்டுதான் இதெல்லாம் சொல்ல முடியணும். இல்லாத போனாக்க விரோதம் தான் வந்துடும். விரோதம் தான் வந்துடும். ஆகவே நீ இன்னொரு விஷயம் சொன்ன, மகேஸ்வரன் மகேந்திரன் அப்படின்னு சொன்ன. இவரு இந்திரன் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னாலே அவளுக்கு எல்லாம் வராதுன்னு சொல்லிட்டோம். இந்த மகசப்தத்தை வச்சுட்டு மகேஸ்வரன் மகேந்திரன் சொன்னாக்கா அப்போ கேள்வியே கிடையாது. பரமாத்மாவுக்கு தான் அது வரும். அது பரமாத்மாவான எம்பெருமானுக்கு தான் வரும். அது இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிட்டோம். சர்வேஸ்வரனானவன் அவன் அந்தர்யந்தா, அதாவது அவன் அந்தர்யாமியா இருக்கான் அப்படின்னு சொல்லிருக்கோம். அந்தர்யாமியா யார் இருப்பான்னா நாராயணனே இருப்பான் அப்படின்னு அதையும் சொல்லியிருப்போம். அதனால இப்படி மகேஸ்வரனா இருக்கிறது பரமேஸ்வரனா இருக்கிறது அப்படின்றதும் அவனுக்குத்தான் வரும், பகவானுக்கு தான் வரும். அது அதனாலதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலாம் பார்த்தா மகேந்திர சப்தம் மகேஸ்வர சப்தம்லாம் ஸ்ரீமன் நாராயணனுக்கு பிரயோகம் பண்ணியிருக்கார். யாரு? வியாசன் பீஷ்மர் முகமாக அதை சொல்றார். அதனால சகஸ்ரநாமம் பிரசித்தம். அதுல மகாதேவ சப்தம் மகேந்திர சப்தம் மகேஸ்வர சப்தம் எல்லாமே பரமாத்மாவை சொல்றதுக்கோசரம் வந்திருக்கிறது. அப்படிதான் அங்க இருக்குது. அதனால நீங்க அதை மீற முடியாது. நாங்க சொல்லல, சகஸ்ரநாமம் எல்லாரும் ஒத்துண்டது. எல்லாரும் ஒத்துண்ட சகஸ்ரநாமத்துல கூட இந்த மாதிரி சாதாரண தேவதைகளை வச்சுன்னு சொல்லக்கூடிய சப்தங்களை விஷ்ணு வாச்சகமாக பகவான் நாராயண வாச்சகமாக அங்க சொல்லியிருக்கு. அதனால சகஸ்ரநாம பாடத்துல அது மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த அபூர்வமான விஷயம் இங்க சுவாமியினுடைய திருவுள்ளமா இருக்கு. ஒரு சப்தத்தை சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த சப்தமானது ரெண்டு விதமா இருக்கும். நிருபாதிகமா இருக்கும், சோபாதிகமா இருக்கும். நிருபாதிகம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு காரணத்தை இட்டு சொல்லாமல் சாட்சா நாராயணன் அப்படின்னா பகவானுக்கு தான் பேர். நாராயணன் சொன்னா பெருமானுக்கு தான் பேரு. இது நிருபாதிகமானது. இப்போ அடியனு கூட நாராயணன் பேர். இதெல்லாம் சோபாதிகம். ஏதோ என்னை கூப்பிடணும், என்னை கூப்பிடுறது பெருமாள் பேர் வச்சு கூப்பிடணுமே, அதுக்கோசரம் எனக்கு நாராயணன் பேர் வச்சா. ஆனால் பகவானுக்கு நாராயணன் திருநாமம் ஏன் வந்தது அப்படின்னாக்கா நிருபாதிகமானது அவனுக்கு பேர். அது அவனுக்குதான் எல்லாம் பொருந்தி அன்வயிக்கும். அதே நமக்கு அப்படி அன்வயிக்காதே. ராஜா அப்படின்னு லோகத்துல கூப்பிடுறோம், அவன் ராஜாவாக இருக்கான், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அது பேர் கேவலம் கூப்பிடுறதுக்கு ஒருத்தரும் சோபாதிகமா இருக்கிறது. அதுல ஒரு விஷயம், இப்போ நிருபாதிகமா ஒரு சப்தம் சித்திச்சதுன்னா தான் சோபாதிகமா இன்னொரு சப்தத்தை சொல்ல முடியும். இன்னொரு வஸ்துவை ஒருத்தருக்கு நிருபாதிகமா ஒரு சப்தம் சொல்லிடுறோம், அது சித்திச்சதுன்னா தான் சோபாதிகமாக இன்னொருத்தருக்கு வரும். அது அந்த மாதிரி வரலைன்னாக்க அந்த சப்தத்துக்கு பிரவೃತ್ತಿ நிமித்தமே சொல்ல முடியாது, அர்த்தமே சொல்ல முடியாது. இப்ப நாராயணன் பகவான் அவனுக்குதான் இந்திர சப்தம் சிவசப்தம் ருத்ர சப்தம் எல்லா சப்தமும் அவனுக்கு தான் வரும். எல்லாம் அவனுக்கு தான் நிருபாதிகமா வரும். மீதி எல்லாமே சோபாதிகமா தான் சொல்ல முடியும். நீ அத மாதிரி ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க இது தர்மிகிராக பிரமாண விரோதம் வந்துடும். தர்மிகிராக பிரமாண விரோதம் வரும் முதல்ல, அது தப்பு. அந்த பிரமாணத்துக்கு விரோதம் வரவே கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பரஸ்பர விரோதம்லாம் வரப்போகுது. காரணம், நீங்க சொல்றப்ப இந்திரன் அப்படின்னு சொல்றீங்க,
இந்திரன்னாக்கா தேவதை தான், தேவதைகளுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னா நீங்க சொல்றீங்க. ஆனால் அது என்ன சொல்றது, பரிமிதமான ஐஸ்வர்யத்தை உடையவனைத்தான் இந்திரன்னு சொல்றது லோகத்துல. லோகத்துல அவ்வளவுதான் சொல்றது. அவனுக்கு நிரங்குஷமான ஐஸ்வர்யம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவனை யாராலையுமே அடக்கவே முடியாது, எல்லாரும் அவனுக்கு அடங்கி போயிருப்பா. ஆனா அப்படி இல்லையே, எல்லாருக்கும் அவன் அடங்கி போயிருக்கான். அல்பமான விஷயங்களுக்கெல்லாம் அவன் பணிஞ்சு போயிடுவான். அந்த மாதிரி இருக்கிறதா தான் நமக்கு தெரியறது. அதனால ருத்ரனும் அப்படிதான். அதனால பரிமித ஐஸ்வர்யமாத்தான் இருக்கே தவிர்த்து அனந்த ஐஸ்வர்யம்ன்றது கிடையாது. அந்த மாதிரி ஒத்துக்கலைன்னாக்கா இவ ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லணும். அந்த ஈஸ்வரன்றது ஒரு ஈஸ்வரன் இல்லைன்னு ஆயிடும். பல ஈஸ்வரன்கள் இருக்காளே, பல ஈஸ்வரன். பிரஜாபதினு சொல்றோம். பிரஜாபதி என்ன சதுர்முக பிரம்மாவுக்கு பேரு. அத மாதிரி ஏகாதச பிரஜாபதிகள், நவ பிரஜாபதிகள் அப்படின்லாம் இருக்கா. தக்ஷ பிரஜாபதி, காஷ்யப பிரஜாபதி, அத மாதிரிலாம் சொல்றோம். இவ சதுர்முக பிரம்மாவுக்கு பிரஜாபதியின் பேரு, இவாளுக்கும் பிரஜாபதியின் பேரு, சர்வேஸ்வரனுக்கே பிரஜாபதியின் பேரு. இப்ப அவன் தான் பிரஜாபதி. அவன் கீழே இருக்கிறவாளுக்கெல்லாம் பிரஜாபதினு உபச்சாரமா சொல்றது. அது உபச்சாரமா தான் அவளுக்கு அந்த வார்த்தை வருது. ஏன் நிருபாதிகமா அவனுக்கு வந்து பல பிரஜாபதிகள் இருந்தாக்கா, இப்போ பெருமாள் பிரஜாபதி இல்ல, இவன் தான் பிரஜாபதினு சொல்லிட்டாக்கா எந்த பிரஜாபதி வசதி, எந்த பிரஜாபதி தாழ்த்தி வணிக மக்கள்லாம் சொல்ல முடியாது. அதனால பிரதிபந்தியும் சொல்ல முடியாம போயிடும். அதனால பரஸ்பர விரோதம் வந்துருமே. அப்போ இந்திரன் தான் ஈஸ்வரன் சொன்னாக்கா, அப்போ ஏன் ருத்ரன் தான் ஈஸ்வரன் இருக்கட்டுமே, சதுர்முகன் தான் ஈஸ்வரனா இருக்கட்டுமே. அதனால பல ஈஸ்வரால் இருப்பா. பல ஈஸ்வரால் வந்தான்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஈஸ்வரன் கூட இருக்க மாட்டான். உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், யாருமே இருக்க வேண்டாம். அதனால இது என்ன பண்ணணும்னா அந்த அர்த்தத்தை விட்டுட்டு வேற என்ன அர்த்தம் தான் தேடிட்டு இருக்கணும். சரி, ஈஸ்வரனே இல்லை அப்படின்னு சொல்ற அப்படின்னு வரும்ன்ற, இருந்துட்டு போட்டுமே. அதனால என்ன நஷ்டம் வந்துடுச்சு, ஈஸ்வரனே இல்லை அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இருந்துட்டு போட்டுமே. ஏன்னா சாங்கியன் கூட தான் நிரீஸ்வரனா இருக்கான், மீமாம்சகனும் நிரீஸ்வரன் தான், அப்படிலாம் இருக்காளே. அப்படி பார்த்தான்னாக்கா சார்வாகன் இருக்கான், பௌத்தன் இருக்கான், இவாள்லாம் ஜெயினன், இவாள்லாம் கூட தான் ஈஸ்வரன் ஒத்துக்கல. அப்படி சொன்னா அப்படிதான் இருந்துட்டு போட்டுமே, ஈஸ்வரனே வேண்டாம், ஒரு நாஸ்திகவாதம் மாதிரி இருந்துட்டு போட்டுமே, எதுவுமே இல்லை அப்படின்னு கூட இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா அதற்கு பதில் அப்படி சொன்னா வியவஸ்தை இல்லாம போயிடும். என்னைக்கும் வியவஸ்தை இல்லாம போயிடும். சொல்லுவா பாலநாயகத்துவம், ஸ்ரீநாயகத்துவம், பகுநாயகத்துவம், அத மாதிரி அநாயகத்துவம். நாயகனே இல்லாம இருக்கிறது, ராஜாவே இல்லாம இருக்கிறது, பல ராஜா இருக்கிறது, சின்ன பையன் ராஜாவா இருக்கிறது பாலகன், ஸ்ரீ நாயகியா இருக்கிறது, இதெல்லாம் விபரீதமா வரும் அப்படின்னுட்டு தர்மசாஸ்திரம் சொல்றது. அதனால அந்த அவ்யவஸ்தை வந்துடும், அவ்யவஸ்தை வரக்கூடாது. அதனாலதான் பாருங்க, நம்ம வியவஸ்தை இருக்கவே தான் ஈஷாஸ்மாத் வாதப் பவதே ஈஷோதேதி சூர்யः ஈஷாஸ்மாதக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி அப்படின்லாம் சொல்றோம். பயம் இருக்கணும், பயம் வந்தாதான் வியவஸ்தை இருக்கும். ஏன்னா பெருமாள் கிட்ட பயமா, பயம் இருக்கிறதுனாலதான் மருத்தர நிபாவகே திருதநாத காலாதய பிரகிருத்தியமதி குர்வதே பிரதபராதோபித்யதா அப்படிங்கிறார் சுவாமி அபிஜித்வத்துல. உங்ககிட்ட பயந்துட்டுதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா காரியம். அதனால கடவுள்தான் சொல்றது பயாதஸ்ய அக்னிஸ்தபதி, இவங்கிட்ட இருக்கிற பயத்தினாலதான் அக்னியானது எரியறான், அவன் காரியத்தை பாக்குறான்னு அர்த்தம். அத மாதிரி ஏஷ சேது விதரண அப்படின்னு பெருமாள சேதுவா சொல்றது.
விதரணன்னு சொல்றது, தரிக்கிறவன், எல்லாத்தையும் சாங்கர்மியம் வராம பாத்துக்கிறவன் அவன் அப்படின்னு சொல்றது. அதனால வியவஸ்தை இருக்கணும், வியவஸ்தை இல்லைன்னா போயிடும், வியவஸ்தை இல்லைன்னா போயிடும். அதுக்கோசரம் ஈஸ்வரனை ஒத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னான். நம்ம சொல்றோம், அதுக்கு அவ என்ன சொல்ற, சரி ஈஸ்வரன் ஒத்துக்கணும்னு சொல்ற, பல ஈஸ்வரா இருந்துட்டு போட்டுமே, ஒரு ஈஸ்வரன் தானே எதுக்கு நியமம், பல ஈஸ்வரா இருந்தா உனக்கு என்ன கெடுதல், இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு அது தவறு. கொத்திமங்கலம் சுவாமி பரியாசமா சொல்ற, வைத்தியத்வயம் ரோகி விநாசஹேது, ராஜத்வயம் ராஜ்ய விநாசஹேது, குருத்வயம் சிஷ்ய நிபாதஹேது, வாரியாத்வயம் பத்ரு விநாசஹேது. ரெண்டு வைத்தியம், ஒரு வியாதிகிரஸ்தன் வந்து ரெண்டு வைத்தியம் பாக்குறான், பார்த்தா இவன் ஒரு மரத்துக்கு கொடுக்குறான், அவன் மரத்துக்கு கொடுக்குறான், ரெண்டுத்தையும் சாட்டான்னா அவன் தான் நாசமா போவான். அந்த வியாதி வியாதி யாருக்கு இருக்கோ வியாதிஸ்தன் தான் போவான். ரெண்டு வைத்தியம் பார்த்தான்னாக்கா ரோகி நாசத்தை அடைஞ்சிருவான். ராஜத்வயம் ராஜ்ய விநாசம், ரெண்டு ராஜா ஆனன்றிருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த ராஜ்யமே நாசத்தை அடைஞ்சிடும். குருத்வயம் சிஷ்ய நிபாத ஹேது, ரெண்டு சிஷ்யார், ரெண்டு சிஷ்யார் சொன்னான்னாக்கா ரெண்டு ரெண்டு ஆச்சாரியர்கள் ஒரே சிஷ்யன், அப்படி சொன்னாக்கா அப்ப என்ன ஆயிடும், விரோதம் தான் வரும், விரோதம் தான் வரும். அந்த காலத்துல நடந்திருக்கு, ஒருத்தர் நியாய பாடம் சொல்லுவார், ஒருத்தர் வியாக்கரண பாடம் சொல்லுவார், முதல்ல மீமாச பாடம் சொல்லுவார், ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இருக்கும். நியாயத்தை ஒத்துக்காத அப்படின்னு இவர் சொல்லுவார், வியாக்கரணத்தை ஒத்துக்காத இன்னொருத்தர் சொல்லுவாராம், மீமாசையை ஒத்துக்காத இன்னொருத்தர் சொல்லுவாராம். இப்படி சொன்னான்னாக்கா அவன் எதை ஒத்துக்கிறது எதை ஒத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் குழப்பத்தை அடைஞ்சி புத்தி பேசி போயிடுவான். அதனால குருத்வயம் சிஷ்ய நிபாத ஹேது, பாரியாத்வயம் பர்திரு விநாச ஹேது. 2 ஆண்டு மாட்டின்டான்னாக்கா எவ்வளவு கஷ்டப்படுவான். இது பரிகாசம் இல்லை, இந்த இடத்துல பரிகாசம் இல்லை. ஏன்னாக்கா நிர்ணயம் பண்ண முடியாது. ஒரு ராஜா, 2 ராஜா இருந்தாலும் சரி, 2 வைத்தியம் இருந்தாலும் சரி, எல்லாம் அடியன் ஆபரேஷன் ஆனப்போ ஒரு விஷயம் பார்த்தேன். எனக்கு 2 டாக்டர் தான் அடியனுக்கு, ஆபரேஷனுக்கு ஒருத்தர், கன்சல்டன்ட் இன்னொருத்தர். அவ ஆபரேஷன் விஷயத்துல ஒண்டிதான் அந்த பாக்ஷின்ற டாக்டர் பார்த்துட்டார். மீதி கன்சல்டேஷன் எல்லாம் பண்றதெல்லாம் ஸ்ரீநாத்ன்ற டாக்டர் தான். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் செய்யணும். வேற யார் வந்தாலும் ஸ்ரீநாத் டாக்டர் என்ன சொன்னாரோ அதுக்கு அனுகூலமா தான் அவள்லாம் போவா. ஏன்னா இவர் தான் பிரதானம். இன்னி வரையும் தான் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் எப்ப போனாலும் அவர் தான் பார்த்துட்டு இருக்கேன், அவர் தான் பார்க்கணும். எனக்கு ஆபரேஷன் டாக்டர் எனக்கு முக்கியமே கிடையாது. அவர் ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி தான் அவர், இவர் பண்ணினதா அவர் ஓகே சொல்றாரு, அவர் சொல்றா சரியா போயிடும் அப்படின்னு. இதுதான் சரியான விஷயம். அது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணா என்ன ஆகும் அது. அதனால இந்த மாதிரி விரோதம் வந்துடும். பல ஈஸ்வரால் இருந்தாக்கா சரி, பல ஈஸ்வரால் இருந்தால் ஒரே சமயத்துல இருந்தா தானே விரோதம். கல்பாதி பேதையும் ஒத்துக்கலாமே, இந்த கல்பத்துல இவன் ஈஸ்வரன், அந்த கல்பத்துல அவன் ஈஸ்வரன், இப்படி ஒவ்வொரு கல்பத்துக்கும் ஒவ்வொருத்தன் அப்படின்னு சொன்னாக்க அப்போ நிருபாதிக ஈஸ்வரன் எவனுமே இருக்க மாட்டான். ஏதோ ஒரு காலத்தை வச்சுன்னு ஒரு ஈஸ்வரன் இருக்கான்னு தான் வருமே தவிர்த்து நிருபாதிக ஈஸ்வரனாக எவனுமே இருக்க மாட்டான். அப்படி சொன்னாக்க சப்த அர்த்தம் போயிடும். சப்தத்தினுடைய அர்த்தம் சொல்றவெல்லாம் ஒரு கிரமம் வச்சிருக்கா, அந்த கிரமம் போயிடும், அந்த கிரமம் போயிடும். ஏன் அந்த கிரமம் போயிடும் அப்படின்னாக்க இத மாதிரி லோகத்துல ஏற்கனவே சொல்லிட்டோம் சுவாமி சாய்க்கிறாரு. ஒரு சப்தத்துக்கு பிரதானமான ஒரு அர்த்தம் சொல்லிடணும். அந்த அர்த்தத்தை சொல்லிட்டு மீதி அர்த்தங்கள்லாம் சொல்லணும்னாக்க அதெல்லாம் சோபாதிகமா சொல்லணும், உபச்சாரத்தினால சொல்றது. பிரம்மம் பிரம்மம் சொன்னாக்கா என்ன அர்த்தம்? பெருமாள் அர்த்தம், பரமாத்மா பெருமாள் அப்படின்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆனால் பிரகிருதி கூட பிரம்மன் பேரு, வேதத்துக்கு பிரம்மன் பேரு, ஜீவனுக்கு பிரம்மன் பேரு, போக்கியமான வஸ்துக்கள்லாம் பிரம்மன் பேரு. இப்ப இதெல்லாம் உபச்சாரமா தான் சொல்லணும், நாங்க சொல்லல, சூத்திரக்காரர்.
ஏகஸ்ய பிரம்ம சப்தவத் அப்படின்னு சொல்றேன். அதனால பிரம்ம சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். ஆனா இந்த பிரம்ம சப்தம் பரமாத்மா கிட்டதான் முக்கியமான அர்த்தத்தை உடையதா இருக்கும். மீதி அர்த்தங்கள்லாம் உபச்சாரமா தான் சொல்லணும். அது சொல்ற பாஷ்யக்காரர் ஆரம்பத்துல தத்குணேசயோகாத் ஔபச்சாரிகா அப்படிங்கிறார். அந்நத்திர தத்குணேசயோகாத் ஔபச்சாரிகா. பெருமாள்கிட்ட இருக்கிற சில விஷயங்கள் இங்க இருக்கலாம் குணம், அதனால உபச்சாரமா சொல்லும்படியா இருக்கும். உண்மையிலேயே அவளுக்கு அது அன்வயிக்காது. முக்கியார்த்தம் வராது. முக்கியார்த்தம் வராது. சப்த அர்த்தம்ன்றது இதுதான். நிருபாதிகமா ஒரு இடத்துல அர்த்தம் சொல்லிடணும். அதுக்கப்புறம் தான் சோபாதிகமாக உபச்சாரார்த்தமாக பல இடங்கள்ல சொல்லணும். ஆக இப்ப நிருபாதிகமா ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கணும். அப்படி இருந்தாதான் சோபாதிகமாக ஈஸ்வரால் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். இதோ பிரம்மா ஜெகன்முக பிரம்மா அவருக்கு எவ்வளவு காலம் அப்படின்னு சொல்றோம். ஒரு இது ஒரு கல்பம் ஒரு பகல் அப்படின்னு சொல்றோம். அல்லது ஒரு 14 லட்சம் கல்பம் ஒரு பகல். இது மாதிரி எத்தனையோ நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காது. அது மாதிரி இந்திரனுக்கு அது மாதிரி அவனுக்குடைய இது இருக்கு. இதெல்லாம் ஏன் அப்படின்னாக்கா பெருமாளுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறத பெருமாள். அப்படி இருக்கிறவரை வச்சு இந்த பார்க்கச்சே இவாள்லாம் சோபாதிகமா வருவா. அத மாதிரிதான் பகவான் சர்வேஸ்வரன். பகவான் சர்வேஸ்வரன் சொன்னாக்கா இவாள்லாம் சோபாதிகமா ஈஸ்வர பதவிய வாங்கிட்டு இருக்கிறவா. இப்ப பின்னாடி சொல்ல போறேன் அத்ரவிய தரத்துல இந்த மாதிரி பலப்பிரதத்துவம் அவள்லாம் இருக்கிறதுன்றது தேவையா இருக்கிறது இதெல்லாம் கூட பகவான் அனுகிரகிச்சிருக்கான். அவளுக்கு பகவான் அனுகிரகிச்சிருக்கான். அவ்வளவுதான் அப்படின்னுட்டு பின்னாடி சொல்ல போறேன் அத்ரவிய தரத்துல. அதனால இந்த மாதிரி ஒரு நிருபாதிகமா ஒரு இடத்துல அர்த்தம் வந்தாதான் இன்னொரு இடத்துல உபச்சாரமாக சோபாதிகமாக வரும். இல்லாத போனா வரவே வராது. அதனால சோபாதிகமா அர்த்தம் சொல்லணும், உபச்சாரமா அர்த்தம் சொல்றதுன்றது நிருபாதிகமா ஒரு இடத்துல இருக்கிறத பார்த்து அதை அபேட்சிச்சுதான் இங்க வரும். இல்ல போனா வரவே வராது. அதனால நிருபாதிகமா எங்க இருக்குதோ அங்கதான் இதை வச்சுட்டு பார்க்கணும். அதனால இந்த காலத்துல இவன் ஈஸ்வரன், இந்த தேசத்துக்கு இவன் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னாக்க அப்போ நிருபாதிகமா சர்வ காலத்துக்கும் ஒரு ஈஸ்வரன் இருக்கான், சர்வதேசத்துக்கும் ஒரு ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னு சித்திச்சாதான் இத மாதிரி ஏதோ சோபாதிகமாக இந்த தேசத்துக்கு மொத்தமே இவன் அதிபதி, இந்த காலத்துக்கு மொத்தமே இவன் அதிபதி அப்படின்னு வரும். அதனால இத மாதிரி அது இன்னொன்னு ஒண்ணு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கார்த்தால இருந்து சாயங்கால பர்யந்தம் எவ்வளவோ நடக்கிறது. நான் காத்தால எழுந்துக்கிறேன், ராத்திரி நான் தூங்க போறேன், அது பர்யந்தம் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எதுவுமே நமக்கு தெரியாது. நாம நினைச்சுட்டு இருக்கோம் இந்த காரியம் பண்ணணும், இந்த இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாம் அப்படியே நடக்குமா நமக்கு தெரியாது. கிரமமா ஏதோ நடக்கிறது. அந்த அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்மள மீறி ஒரு திவ்யமான சக்தியுடையும் ஒண்ணு இருக்குது. அவனாலதான் இதெல்லாம் வருது. இல்லாத போனா எதுவுமே நமக்கு நடக்கவே நடக்காது. நிறைய நம்ம அனுபவிக்கிறோம் இது மாதிரி. அதனால இந்த மாதிரி நாஸ்திகவாதங்கள்லாம் பண்றது தவறு. பல ஈஸ்வரால் இருக்கட்டும் அல்லது காலதேச வர்த்தமானத்துக்கு அனுகுணமாக ஔபாதிகமாக ஈஸ்வரால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு. சரி, நீ ஈஸ்வர பதம் நிருபாதிகன்னு சொன்ன, அது பரமாத்ம வாக்கியம் சொன்ன, மகேஸ்வரன் பரமேஸ்வரன் அந்த சப்தத்துக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லணும்? ஈஸ்வரன் நிருபாதிகமா பகவான் தான் அப்படின்னு சொன்னாக்க, மகேஸ்வரன் பரமேஸ்வரன் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவ அப்படின்னாக்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. எல்லா சப்தத்துக்கும் அந்த சப்தம் அனர்த்தமா இருக்கும்னு சொல்ல முடியாது. லோகத்திலே அப்படிதான், வேதத்திலையும் அப்படிதான்.
ஒரு சப்தத்தை சொல்றோம், அந்த சப்தத்துக்கு நிருபாதிகமா அல்லது அன்வர்த்தமா அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் எப்படி பொருந்துமோ அத மாதிரி சொல்றது அப்படின்றத லோகத்துல வரவே வராது. அதனால இது இந்த சப்தங்கள்னா ஈஸ்வரன் சொன்னாலும் சரி, மகேஸ்வரன் சொன்னாலும் சரி, ஈஸ்வரன் சொன்னாலும் சரி, பரமேஸ்வரன் சொன்னாலும் சரி, நீ எந்த சப்தம் சொன்னாலும் அனைத்தும் அவங்கிட்டதான், எம்பெருமான்கிட்டயே எல்லாம் அன்வர்த்தமா அன்வயிக்கும். மீது எல்லாத்துலயும் அன்வர்த்தமா அன்வயிக்காது. ஏதோ ஒரு காரணத்தை இட்டு அது சொல்றது, அவ்வளவுதான் அங்க கிரகிச்சுக்கணும். அப்படி சொல்லாட்டாக்க விரோதம் கூட வருது. ஏன்னா லோகத்துல மகாவிருஷம் மகௌஷதம் அப்படின்னு சொல்றோம். இந்த மகௌஷதம் அப்படின்னா இந்த சுண்டி மகௌஷதம் அப்படின்னு அவரை சொல்றது. இந்த மகௌஷதம்னா என்ன சொன்னா, பூண்டுக்கு பேர் மகௌஷதம் பேர். பூண்டு இருந்தே லட்சுமணம் அப்படின்னு சொல்றார், சில பேர் வெங்காயம் சொல்றார். லட்சுமணம்னா பூண்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மகௌஷதம் அப்படின்னு சொல்றார். இது மகௌஷதம்னா உண்மையிலேயே அது மகௌஷதமா? எல்லாத்துக்கும் அது ஔஷதமா ஆயிடுமா அது? ஆனா மகௌஷதம் அது சொல்றாளே அப்படின்னாக்க அது ஓவர சாட்டா என்ன ஆகுது? மகௌஷதம் சொல்லிட்டு அதுவும் விரோதத்தான் கொண்டு வரும். ஆனா அதான் என்ன அர்த்தம்? மகௌஷதம் சொன்னதுனாலேயே அது பெரிய ஔஷதம் அப்படின்னு ஆகவே ஆகாது. அத மாதிரி மகாவிருஷம் அப்படின்னு சொல்றோம். லோகத்துல நம்ம மகாவிருஷம்னு பெரிய மரம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிப்போம். ஆனா அந்த மகாவிருஷன்றதுக்கு எருக்க மரம் சொல்லுவாளே, எருக்க மரம், விநாயகர் எருக்கம் போல விநாயகர் கட்டுவார். இந்த எருக்க மரத்தினுடைய புதர் பாருங்க, எருக்கம் புதர்னு சொல்றார். அத சொல்லுவா அர்க்க குல்மம் அப்படின்னு ஆனந்தராயன் சொல்றது மகாவிருஷம்னாக்கா. இத எருக்கம் புதர சொல்றதான். இந்த எருக்கம் புதர் அத மகாவிருஷம்னு சொல்றாரு. அது விருட்சமா? அது விருட்சம்னா எப்படி இருக்கணும்? மரம்னா வைரம் தாங்கி 100 வருஷமா இருக்குது, 200 வருஷமா இருக்குது, 300 வருஷமா இருக்குன்ற. நம்ம கயாயில போனாக்கா அங்க வட விருட்சம் இருக்கு அப்படின்னு சொல்ற. அக்ஷயோடக அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் எந்தெந்த காலத்துல இருந்தோ இருந்துட்டு இருக்குன்னு சம்பிரதாயம். அத மாதிரி இருந்தா தானே மகாவிருஷ்ணன் சொல்லலாம். சாதாரண எருக்கம் புதர் ஒரு 7 எழுத்தா பிஷன் வந்துடும். ஆனா அதுக்கு பேரு மகாவிருஷம் அப்படின்னு பேரு. இது அன்வர்த்தமாச்சா? விரக்ஷம்னா மரம்னு தெரியும், மகான்னா பெருசுன்னு தெரியும், பெரிய மரம் அப்படின்னு அது வருமா அது? ஆனா ஏதோ அதுல கொஞ்சம் அது ரொம்ப படர்ந்து இருக்குது. எருக்க விரக்ஷம் எருக்க மரமானது கொஞ்சம் படர்ந்து இருக்குது. எருக்கஞ்செடி பறந்து இருக்கிறதுனால அத நாம மகாவிருஷம் லோகத்துல சொல்றோம். அந்த மாதிரிதான் அந்த மகௌஷதம் பூண்டு மகௌஷதம் அப்படின்னு சொல்றோம். அது வெறும் பூண்டு. அது என்ன, உடம்புக்கு நல்லது, கபகரமா இருக்கும். என்னையே சொல்லலாம், நீங்க பூண்டு நிச்சயப்படி சாப்பிடும்போ சாப்பிட்டாக்கா உங்களுக்கு ரத்தம் பிளாட் ஆகாது, ரத்தம் தடப்படாது, நல்லா இருக்கும், ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னா. நான் இந்த வரையும் வழக்கம் இல்லை, நான் சாப்பிட முடியாது அப்படின்னு விட்டேன், சாப்பிட்றது இல்லை. ஆனால் அந்த மாதிரி நல்லதை பண்றது, அது நல்ல ஆன்டிபயாட்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்ற. ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி ஏதோ உபகாரம் பண்றதுனால அந்த மகௌஷதம் அப்படின்னு சொல்றோம். அதனால அன்வர்த்தம் இல்லையே லோகத்துல. மகாவிருஷம் மகௌஷதம் சொன்னா எப்படி அன்வர்த்தமா ஆகல? அந்த சப்தத்துக்கு அர்த்தம் பொருந்தாது. மகௌஷதம்ன்ற பூண்டுலையோ அல்லது மகாவிருஷம்ன்ற எருக்கஞ்செடியிலையோ அது வரவே வராது. ஏதோ சின்ன காரணத்தை இட்டு சொல்றது. அத மாதிரிதான் மகேஸ்வரன், பரமேஸ்வரன், மகேந்திரன் அப்படின்லாம் சொல்றதுன்னா ஏதோ ஒரு உபச்சாரத்துக்கு சொல்ல வருது. உபச்சாரத்தினாலதான் வேணாம் சொல்ல முடியும். ஆனால் சர்வேஸ்வரன் கிட்ட அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னாக்க பரமாத்மாவுக்கு ஒண்டிதான்
அனவதிகமான மகத்துவம் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா அந்த பிரம்ம சப்தம் இருக்கு பாருங்க, பிரஹத்வாத் பிரம்மணத்வாச்ச தத்பிரம்மேத்யபிதீயதே அப்படிங்கிறது சொல்றாங்க. பிரகத்வம் தான் பெருசா இருக்கும், வளர்ந்து அப்படியே விசாலமா பறந்து இருக்கிறது, தன்னை அண்டி இருக்கிறதெல்லாம் பெருசா ஆக்கி விடுறது. அதனால பிரகத்துவத்தை உடையது பிரம்மம் அப்படின்னு இருக்கு. இதுல ஔபச்சாரிக்கமே கிடையாது. பிரமான் சர்வவியாபி விபு நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்மம் அப்படின்னு சொல்றது. அதனால அது மட்டும் இல்ல, வாக்கியம் சொல்றது ஜாயான் பிருத்திவியாக ஜாயான் அந்தரிக்ஷா ஜாயான் ஏப்யோ லோகேப்யா அப்படின்னு சொல்றது. சாந்தோக்கியம் சாண்டில்ய வித்தியால சொல்றது பிருத்திவியை காட்டிலும் பெரியவன், ஆகாசத்தை காட்டிலும் பெரியவன், லோகத்துல என்னென்ன லோகம்னா இருக்கோ இந்த பிரபஞ்சத்துல அத்தனை லோகத்தை காட்டிலும் அவன் பெரியவன். அதாவது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கான் அவன், மகத்துவத்தை உடையவன், மகதோமஹியான் அப்படின்னு சொல்றது. இத மாதிரி இருக்கிறதுனால இது எம்பெருமான் கிட்டேயே இதெல்லாம் பரியோசிக்கும், வேற எதிரியுமே அது வரவே வராது. அதனால மகான் பிரபுவை புருஷः சத்வஸ்யைவ பிரவர்த்தகः, இந்த மகான் பிரபு நமக்கு கூட மகான் உண்டு. இந்த சுவாமி மகானா எழுந்தருள் இருக்க அப்படின்னு சொல்றோம். அது ஏதோ குணத்தை இட்டுதான் மகத்துவம், குணத்தை விட்டுதான் அவனை மகான் சொல்ல முடியும் ஜீவனை. ஏன்னா ஜீவன் அணுவா இருக்கிறதுனால அவனுக்கு மகத்துவன்றதே வராது. ஆனால் பரமாத்மாவுக்கு மகான் சொன்னாக்க சுரூபதா சுரூபீன குணைச்ச எத்திர அனவதிசயம் சோசிய முக்கியோத்தக அப்படிங்கிற பாஷக்காரன். பெருமாள் சுரூபத்தினாலேயும் பிரகத்துவத்தை உடையவன், குணங்கள்னாலையும் அதிகம் மகத்துவம் இருக்கு, சுரூபத்தினாலையும் மகத்துவம் இருக்கு. அதனாலதான் சூழ்ந்ததினை பெரிய பரமன்மா சோதியோ அப்படின்னு அதிலும் பெரிதானே அதிலும் பெரிதானேன்னு திருவாரூர் இப்படி சொல்றது. அப்படி அவிச்சிருக்கிறவன் எம்பெருமான் சொல்றதுனால அவங்கிட்ட மாத்திரம் எல்லாம் சரியா அன்வயிக்கும். ஆனால் நீங்க சொல்ற இவா கிட்டன்னா அதெல்லாம் அன்வயிக்காது. அன்வயிக்காத விஷயத்துல போய் இத மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. ஆகையினால இந்த இந்திரன், ஈசானன், அது மாதிரி ருத்ரன், இதே மாதிரி பதங்கள்லாம் எப்படி அன்வைக்கும் பரமாத்மாவுக்கு அப்படின்னாக்கா முக்கியமான அர்த்தம் எதுவோ அது இவா கிட்டதான் அன்வயிக்கும், பெருமாள் கிட்டதான். அதே ருத்ரன் கிட்ட அவா கிட்டலாம் உபச்சாரமா அன்வயிக்கும். அதனால அவளுக்கு பாரம்யமே வராது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை தெரிவிக்கலாம். இந்திரேஷானாத்யபிக்ஷா ஸ்வயமிஹ மஹதாத்யுக்திபிர்வா விசிஷ்டா தத்தத்பாரம்யமானம் நபவதி பலவத் தர்மிமானோ பரோதாத் நோசேத் ஸ்யாத் நைக ஈஷோ நபவதி யதிவா கஸ்சித் அன்யோன்யபாதாத் லோகேப்யன்வத்தபாவம் நஹி தததி மகாவிருக்ஷமுக்யா உத்தமாச்சா. பாருங்க, இந்திரேஷானாத்யபிக்யா, இந்திரஹ ஈசானன், ஆதிபதனுக்கு இங்க, அதனால ஈஸ்வர பதம், சுரேந்திர பதம், இதெல்லாம் பதங்கள்லாம். இந்த பதங்கள்லாம் அபிக்யா, அபிக்யான பேருன்னு அர்த்தம், சஞ்ஞா பேரு. இவைகள்லாம் ஸ்வயம், ஸ்வயம்னா இந்திரன்ற சப்தமோ ருத்ரன்ற சப்தமோ ஈஸ்வரன்ற சப்தமோ அப்படி ஸ்வயம் அந்த சப்தங்களை, அல்லது மகதாத் யுக்தி பிர்வா விசிஷ்டா, மகசப்தத்தோட சேர்ந்து இருக்கும், பரமசப்தத்தோட சேர்ந்து இருக்கும். மகேந்திரஹ, மகேஸ்வரஹ, பரமேஸ்வரஹ அப்படின்னு மகேஷஹ, இந்த மாதிரி சப்தங்களா இருக்கும்.
அந்த மகச்சப்தத்தோட சேர்ந்து இருக்கும், விசிட்டா சேர்ந்து இருக்கிறது. இந்த மாதிரி சப்தங்கள்லாம் வந்து இதா அது மகச்சப்தம்னு கூட ஆதி சப்தத்தினால பரம சப்தத்தை சேர்த்துக்கணும். அவைகள்லாம் சேர்ந்து இருக்கிறது. பரமேஸ்வரன், மகேஸ்வரன், மகேஷன், பரமேசன், பரேஷன், இந்த மாதிரி சப்தங்கள்லாம் இவைகள்லாம் பலவத் தர்மிமானோ பரோதாது. பலவத் ரொம்ப பிரபலமானது, பிரபலமான தர்மிகிராகமான தர்மிகிராக பிரமாணம். தர்மிகிராக பிரமாணம் எது அப்படின்னா ஸ்ருதி. இந்த ஸ்ருதியானது என்ன பண்றது அப்படின்னாக்கா, பெருமாளையே மகேஸ்வரனாக, மகேந்திரனாக, பரமேஸ்வரனாக, பரேசனாக, ஈஸ்வரனாக, ருத்ரனாக, சிவனாக, இந்திரனாக இப்படி சொல்லிட்டு போறது. அதனால நீங்க இந்திரன்ற ஒரு தேவதையை தான் சொல்லும், ருத்ரங்கிற தேவதையை தான் சொல்லும் அப்படின்னு நீங்க சொன்னா அந்த தர்மிகிராக பிரமாணத்துக்கு உபரோதாத் விரோதம், விரோதம் வர்றதுனால தத்தத் பாரம்யமானம் நபவதி. அந்த இந்திரன் சப்தமானது அல்லது மகேந்திரன், அசுரேந்திரன், பரமேஸ்வரன் இந்த மாதிரி சப்தங்கள்லாம் தத்தத் பாரம்யமானம், ருத்ரனையோ இந்திரனையோ பாரம்யத்தை சொல்லக்கூடியதாக ஆகாது. நபவதி, அவனுடைய பாரம்யத்துல பிரமாணம் இல்லை, பாரம்யத்துக்கும் பிரமாணம் கிடையாது, பிரமாணமே இல்லை. ஏன் அப்படின்னு ஏற்கனவே சொன்னோம். இந்திரன் அப்படின்னு சொன்னாக்கா இது பரமேஸ்வரியே அப்படின்னு தாத்து. அந்த தாத்துவினால நிரவதிகமான ஐஸ்வர்யத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஆனா லோகத்துல சொல்ற இந்திரனுக்கு அப்படிப்பட்ட ஐஸ்வர்யமே இல்லையே, அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் அவனுக்கு கிடையாது. அது இல்லாததுனால அவனை எப்படி சொல்ல முடியும்? அது வரவே வராது. அதனாலதான் சர்வம் ஆக்கியாத ஜன்னாமன்னு சொன்னாங்க. எல்லாமே வினைச்சொல்லேருந்து தான் வருது பேரெல்லாம். ரமயதீதி ராமஹா, ரமயதீதி ரமா, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா அப்படிங்கிறோம். இதெல்லாம் காரணம் என்னன்னா அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் அது. ஆகவே நீங்க சாதாரண இந்த சப்தத்துக்கே அப்படின்னாக்க மகேந்திரன் அப்படின்னு சொன்னாக்கா, ஈஸ்வரன் அப்படின்னாலே பிரபாவம் தான் சொல்லுவோம். மகேஸ்வரன் அப்படின்னா கேள்வியே கேட்க வேண்டாம், எல்லாமே பகவான் இடத்துலதான் சரியா அன்வயிக்கும். இல்லையே ஈஸ்வர சப்தம், பரமேஸ்வர சப்தம், மகேஸ்வர சப்தம்லாம் ருத்ரன் கிட்ட பிரயோகம் இருக்கே அப்படின்னா அதுவும் தப்புதான். ஏன்னா அர்த்த பூர்த்திய பாருங்க, அர்த்தம் பூர்ணமா அன்வயிக்கணும். ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அர்த்தம் சர்வாத்மனா அன்வயிக்கணும். அப்படி அன்வயித்தாதான் அந்த சப்தத்தினுடைய வியக்தி எதுன்னு தெரியும். சப்தத்தினுடைய வியக்தி எது அப்படின்னு தெரியணும். அது தெரியணும்னாக்கா இதுதான் விசேஷம். அது அந்த இது இருக்கு கஜேந்திர மோட்சம். அந்த கஜேந்திர மோட்சத்துல ஸ்லோகம் வரும். கஜேந்திர மோட்சத்துல ஸ்லோகம் வரைச்சு நடாது பெருமாள் சாதிக்கிற ஸ்லோகம் வச்சு நக்ராக்ராந்தே கரீந்திரே முகுலித நயனே மூல மூலே திக்கின்னே நாகம் நாகம் நச்சாகம் நச்ச பவதி புனः தாத்ருஷோ மாத்ருஷேஷோ இத்யேவம் திக்தஹஸ்தே சபதி சுரகணே பாபசூன்யே சமஸ்தே மூடம் யத் பிராதுராசீத் சதிசதி பகவான் மங்களம் சந்ததம் நஹ. நிச்சயப்படி காத்தால் எழுந்திருக்குச்சே இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டுதான் எழுந்திருக்கணுமா. ஏன்னா கஜேந்திர மோட்சத்தை சொல்லிட்டுதான் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இங்க பாருங்க, அது என்ன கேட்டது, கூப்பிட்டது ஆதி மூலமே தான் கூப்பிட்டது. மூளை சின்ன கஷ்டப்பட்டு மூலமே ஆதி மூலமே கூப்பிடுறது. அப்போ உடனே நாகம் நாகம் நச்சாகம் நச்ச பவதி புனः தாத்ருஷோ மாதிரி நான் இல்லை அப்படின்னு எல்லாம் வரைக்கும் சொல்லலாம், எல்லா தேவதைகளும். அப்போ மூலம்யத்ராதுராசி பெருமாள் நான் தான் ஆதி மூலம்னு அவர் அவர் போயிச்சுட்டாரு. அவர் போயிச்சு ரட்சிச்சுட்டாரு. கஜேந்திர வம்சத்துல கஜேந்திரன் இதை கொடுத்து அனுகிரகித்து ரட்சித்தார். ஆக
ஒவ்வொரு விஷயத்திலையும் பாருங்க இது மாதிரி அவர் கணக்கு சக்தி இருந்தா அவர் பண்ணலாமே. அமரீக மகாராஜா அவர்கிட்ட துர்வாசர பிரச்சாரம் பண்றார், உடனே சக்கரத்தாழ்வார அவர் சேவிச்சுடுறார், சக்கரத்தாழ்வார் கலந்துடுறார், துரத்தி அடிக்கிறார். அந்த சமயத்துல இந்திரன்கிட்ட போற, சிவன் கிட்ட போற, பிரம்மா யார்கிட்ட போனாலும் எல்லாம் முடியாதுன்னு இருக்கா, பெருமாளே முடியாதுன்னு இருக்க. ஏன் அப்படின்னு, பாகவத பிரச்சாரம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, பாகவதாருக்கு போய் நீ அபராட்சம் படிச்சுக்கோ அப்படிங்கிற. எதனால சொல்ல வரோம்னாக்கா, ஏன் அவளால பண்ண வேண்டியது தானே, அவளுக்கு சக்தி இருந்ததுன்னாக்கா அவளால முடியாது. ஏன்னா அவளுக்கு அது இது இல்லை, அதனால பூர்த்தி இல்லை. அந்த சப்தத்தினுடைய அர்த்தமானது அவளுக்கு பூர்ணமா வராது. அதனால எல்லாமே சோபாதிகமாத்தான் இருக்கு அவர்கிட்ட. பகவான் கிட்ட மாத்திரம்தான் நிருபாதிகமா இருக்கு. சரி, இத மாதிரி ஒத்துக்கலைன்னா என்ன ஆகும்? நோ சேத். அப்படி ஒத்துக்கலைன்னாக்கா ஈஷா ஏகஹா நஸ்யா, ஈஸ்வரன் மொத்தம் இருக்க மாட்டான். எதிவா அல்லது பல ஈஸ்வரன் சொல்லணும். பல ஈஸ்வரன் சொன்னா அங்கேயும் எதிவா அப்பவா அந்யோன்ய பாதா, பரஸ்பர ரோதம் வந்துடும். நீ தான் ஈஸ்வரன் தான், நானும் தான் ஈஸ்வரன், அவனும் தான் ஈஸ்வரன், இவனும் தான் ஈஸ்வரன், ஒருத்தர் சண்டை போட்டுப்பா. அதனால ஏகோபி ஈஸ்வரன பகதி, ஒருத்தர் சண்டை இருக்கிறதுனால அந்யோன்ய பாதாத்து ஒரு ஈஸ்வரன் கூட இருக்க மாட்டான். ஒண்ணு பல ஈஸ்வரன் அல்லது ஒரு ஈஸ்வரன் கூட இருக்க மாட்டான். அதனால நீ இந்திரன் தான் ஈஸ்வரன் சொன்னா ருத்ரனே ஈஸ்வரன் ஆயிடுவான், சதுர்மோனே ஈஸ்வரன் ஆயிடுவான். அந்த மாதிரி ஒருத்தர் சண்டை வந்துடும். அதனால பல ஈஸ்வரால் அப்படி வரக்கூடாது. ஈஸ்வரனே இல்லைன்னு சொன்னாக்க அவ்யவஸ்தை வந்துடும். லோகத்துல அவ்யவஸ்தை வந்துடும். ஒரு ராஜான்னு ஒருத்தர் இருந்தாதான் லோகமே சுபிக்ஷாமா இருக்கும். அதனால மீதி எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னாக்கா பிரச்சாரத்துக்கு சொல்லப்பட்ட சப்தங்களா இருக்கு. சர்வேஸ்வரன் கிட்ட மாத்திரம் நிருபாதிகமா இருக்கு. அதனால நோச்சேத்து ஒரு ஈஸ்வரன் கூட இருக்க மாட்டான், அல்லது பல ஈஸ்வரன்கள் இருப்பா, அவளுக்குள்ள விரோதம் வந்துருச்சுன்னா அந்த ஈஸ்வரனும் போயிடுவான். அது சரி. அப்போ மகேஸ்வரன் மகேந்திரன் இத மாதிரிலாம் இருக்கே, அதுக்குள்ள என்ன அர்த்தம்? லோகத்துல அவளை கூட சொல்றாளே அப்படின்னு, லோகேதி அன்வர்த்த பாவம் நகி தததி, நகி ததத்தின்னு அடைவதில்லை, அர்த்தத்தை சென்றிருக்கிறது இல்லை. எது அன்வர்த்த பாவத்தை அடைவதில்லை லோகத்துல சில சப்தங்கள். எதுன்னா மகாவிருஷ முக்கியாக சமாக்கியாக, மகாவிருஷம் முக்கியாக அத மாதிரி பதங்கள், மகாவிருஷம் மகௌஷதம் இத மாதிரி பதங்கள்லாம் இருக்கு. இந்த பதங்கள்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். மகாவிருஷம்னாக்கா எருக்கு மரம் அப்படின்னு. அத மாதிரி மகௌஷதம் அப்படின்னா லட்சணத்தை பூண்ட சொல்றது அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் லோகத்துல எதை சொல்றது அப்படின்னாக்கா சாதாரண பூண்டு, சாதாரண எருக்க மரத்தை போய் மாசப்தத்தை விட்டு சொல்றது. மாசப்தத்தை விட்டு சொல்றதுன்னாக்கா அது பெருசா ஆயிடுவான்னு ஏதோ ஒரு காரணத்தை விட்டு சொல்றது. அது காரணம் ஏதோ ஒரு உபச்சாரம் கவுனமா சொல்றதே தவிர்த்து உண்மையான அர்த்தத்தை அது சொல்றதே கிடையாது. அத மாதிரிதான் இங்கேயும் மகேஸ்வரன் பரமேஸ்வரன் மகேந்திரன் இந்த மாதிரி வாக்கியம் பதங்கள்லாம் கூட முக்கிய அர்த்தத்தை சொல்லாது. அவாகிட்ட சொல்லச்சு, சர்வேஸ்வரனான பகவான் கிட்ட சொல்லச்சேதான் இதெல்லாம் முக்கிய அர்த்தத்தை சொல்லும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டதா ஆகிறது. இப்போ ஸ்லோகத்தை சேர்க்கலாம். இந்திரேஷாணாத்யபிக்யா ஸ்வயமிஹ மஹதாத்யுக்திபிர்வா விசிஷ்டா தத்தத்பாரம்யமானம் நபவதி பலவத் தர்மிமானோ பரோதா நோசேத் ஸ்யாத் நைக ஈஷோ நபவதி யதிவா கஸ்சிதன்யோன்யபாதாத் லோகேப்யன்வத்த பாவம் நஹி தததி மகாவிருஷமுக்த்யா சமாச்யாः. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.